ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் உலகம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஈஸியாக 10 நிமிஷத்தில் சிக்கன் குழம்பு நம்ம குக்கர்லேயே வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் எடுத்திருக்கோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, அடுத்து ஒரு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கிறோம். இது கூட சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். அதையும் தாளித்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா அந்த வெடிக்கிறது உங்களை மேலெல்லாம் படாது. அதுக்காக நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டோம். அதையும் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி 2 இது நல்லா பழமாக எடுத்திருக்கோம். அதையும் எடுத்து அதோட சேர்த்துருக்கோம். எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அப்போ தான் நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புதினா வதக்கி செய்யும்போது தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது அது கூடயே மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், அடுத்து மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். தேங்காய் ஒரு அரை மூடி, 1/4 மூடி அளவு எடுத்திருக்கோம். அது கூட கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். அதையும் நல்லா இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கிறோம். அந்த மசாலாவோட அந்த கலரோட அந்த தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த எண்ணெயும் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் தேங்காவில். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கலந்து வச்சுருக்கோம். இப்போது அந்த சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நாம் இதில் சேர்க்குறது எல்லாமே 1/2 kg அளவுக்கு தான் அளவு சொல்லியிருக்கோம். அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் மசாலாவோட அந்த சிக்கன் நல்லா சேரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு அடுத்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க வேண்டியதான். ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்னா 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போது அதில் தண்ணி ஊற்றிக்கிறோம். இது தேங்காய் அரைச்சிட்டு அதில் மீதி இருந்த தண்ணி தான் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். மீதி கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா, கொஞ்சம் திக்காகவே வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குழம்பா வேணும்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போது அது மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்க போகிறோம். தூவிட்டு நம்ம குக்கரை மூடி வைக்க போகிறோம். மூடிட்டு ஒரு 2 விசில் வச்சிங்கனாலே போதும். நல்லா சிக்கன் நமக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். 2 விசில் வச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் திறந்து எடுத்து மறுபடியும் அடுப்பில் நம்ம ஒரு கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். அப்படி கொதிக்க வைக்கும்போது நம்ம கடைசியாக அதில் மிளகு ஜீரகம் இடித்து சேர்த்துருக்கோம் 1 ஸ்பூன் அளவு. இதையும் சேர்த்து ஒரு கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் குழம்பு 10 நிமிஷத்தில் குக்கரில் உடனே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.